ஹலோ மக்களே! 90ஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்டா இந்த ஐட்டம் தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசுலலாம் டி நகருக்கு தான் ஷாப்பிங் மோஸ்ட்டா கூட்டிட்டு போவாங்க. இப்போ இருக்கிற மாரி எல்லா சிட்டீஸ்லயுமே அப்போலாம் பெரிய பெரிய கடைங்க இருக்காது. ஸோ சின்ன வயசுல இந்த பொங்கல், தீபாவளி, பர்த்டே எதுக்கா இருந்தாலும் டைரக்ட்டா டி நகர் தான். நான் மோஸ்ட்டா டி நகர் போறதே ஐஸ்கிரீம்க்கும், சமோசாக்காக தான். ஷாப்பிங் போம்போது சமோசா வாங்கி தருவாங்க. ஷாப்பிங் முடிச்சுட்டு வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்க. அதுக்காக மட்டும் தான் நான் அந்த கூட்டத்தில போய் நசுங்கி வந்தாலும் பரவால்ல, நான் வருவேன்னு சொல்லிட்டு போவேன். அந்த ரூ. 1 ஆனியன் சமோசா எப்படி எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு தெரியல. ஒரு வாரமா பயங்கர கிரேவிங்கா இருந்தது. நம்மளே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கேத்த மாரி என் ஃப்ரெண்ட்ஸும் ஈவினிங் டீ டைம்க்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இதான் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். எனக்கு ஆக்சுவலா ரொம்ப புடிச்சது. ஆ அந்த டேஸ்ட் அளவுக்கு இல்லனாலும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சமோசா ஷீட்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் தின்னா தேய்க்கணும் அப்படின்றது எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட் டைம் ஆனா அத ரெக்டிஃபை பண்ணிடுவேன். ஆனா சூப்பரா இருந்தது. சமோசா எப்படி இருந்ததோ எனக்கு தெரியல. ஆனா அத சாப்பிடும்போது அந்த மெமரீஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா 90ஸ் கிட்ஸுக்குமே இது கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். உங்களுக்கும் கிரேவிங்கா இருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. நான் சென்னையில இருந்திருந்தா கண்டிப்பா கடையில தான் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுருப்பேன். இங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. அதனால நானே செஞ்சு சாப்பிட்டேன். செஞ்சு சாப்பிட்டதுல எனக்கு இன்னும் நல்லா சந்தோஷம். ஏன்னா எனக்கு இப்போ ரெசிபி தெரிஞ்சிருச்சு. அதே மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி மக்களே!